வாக்குத்தத்தங்களாலே நிரப்பப்பட வேண்டும். வாக்குத்தத்தம் என்பது நடக்க போவது. ஆபிரகாமை கூட்டு உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னாரே, உடனேவா பிறந்துச்சு? காலண்டரை திறந்து ஜனவரியில் சொல்லிட்டாரா, ஏமா நவம்பரில் ஃபங்க்ஷனை வச்சுருவோம், ஜூலையில் வளகாப்பா போட்டுருவோன்னு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணாங்க. 25 வருஷம் ஆச்சு, வாக்கு தத்தம் வந்துருச்சு. ஏன்னா ஒன்றும் வரல. ஆனாலும் வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிட்டே நின்னதுனால கீழே விழுகலை. அல்லேலூயா. நாம கீழே விழுகக்கூடாதுன்னா யாரை பிடிக்கணும்? முதலாளியை பிடிக்கக்கூடாது, படிப்பை பிடிக்கக்கூடாது, வேலையை பிடிக்கக்கூடாது, சொந்தக்காரங்களையும் பிடிக்கக்கூடாது. யாரை பிடிக்கணும்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனம் பாக்கியம். என்ன பாக்கியம்? நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இப்பொழுது துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் சிற்றை, உங்களை சீர்படுத்துகிறது. இங்க வசனம் தெளிவாய் சொல்லுங்க, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். எது ஆசீர்வாதமானது? பொருட்கள் அல்ல, தேவன் நம்ம கூட இருக்கிறது. ஆண்டவர் நம்ம கூட இருந்துட்டாலே அத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மளால சுதந்திரித்துக் கொள்ள முடியும்.